ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்கேட்ரிங்னா என்ன, ரேலே ஸ்கேட்ரிங்னா என்ன, தென் ராமன் ஸ்கேட்ரிங்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கேட்ரிங்னா என்னென்னா, இன்சிடெண்ட் லைட்டு வந்து ஒரு மாலிக்குள்ளேயோ இல்லை ஒரு ஆட்டம்லேயோ பட்டு சிதறல் அடைகிறத தான் நம்ம ஸ்கேட்ரிங்னு சொல்கிறோம். ஸ்கேட்ரிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் வந்து நம்ம எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த கேஸ் மாலிகல்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகிறதுனால அங்கே வந்து சன்லைட் வந்து சிதறடிக்கப்படுது. வேவ் லென்த் கம்மியாக உள்ள ரேஸ் எல்லாமே அதிகமாக சிதறடிக்கப்படும். அதே மாதிரி வேவ் லென்த் அதிகமாக உள்ள ரேஸ் எல்லாமே கம்மியாக சிதறடிக்கப்படும். ஓகே, இதுதான் ஸ்கேட்ரிங். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேட்டரர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது லைட்டு வந்து ஒரு மாலிக்யூல் கூடயோ இல்லை ஒரு ஆட்டம்குள்ளே போய் இன்ட்ராக்ட் ஆகிறதுனால தான் அங்கே வந்து ஸ்கேட்ரிங் நடக்குன்னு பார்த்தோம். இப்போது அந்த லைட்டு வந்து ஒரு ஆட்டம் கூடயோ இல்லை மாலிக்யூலையோ போய் இன்ட்ராக்ட் ஆகுதா, அப்படி இன்ட்ராக்ட் ஆகிற அந்த ஆட்டமோ இல்லை மாலிக்யூலோ அதுக்கு பேர் தான் ஸ்கேட்டரர். ஸ்கேட்ரிங்கில் மெயினாக 2 டைப்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னென்னா எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங், செகண்ட் டைப் வந்து என்னென்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறது என்னென்னா, இன்சிடெண்ட் லைட்டோட எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஸ்கேட்ரிங் லைட் எனர்ஜிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது அந்த லைட்டு வந்து ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த எனர்ஜியில் இருந்துச்சோ ஸ்கேட்டர் ஆன பிறகும் அதே எனர்ஜியில் இருக்கும். இங்கே வந்து எனர்ஜி கெயின் ஆர் எனர்ஜி லாஸ் எதுவுமே இருக்காது. இதை தான் நம்ம எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் வந்து அப்படியே எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்குக்கு ஆப்போசிட். அதாவது எனர்ஜி ஆஃப் இன்சிடெண்ட் லைட் நாட் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் ஸ்கேட்ரிங் லைட். அதாவது ஒரு லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த எனர்ஜியில் இருந்துச்சோ அதே எனர்ஜியில் வந்து ஸ்கேட்டர் ஆன பிறகு வந்து இருக்காது. அதோட எனர்ஜியில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். இதை தான் நம்ம இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரேலே ஸ்கேட்ரிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ரேலே ஸ்கேட்ரிங்னா சன்லைட் வந்து எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த கேஸ் மாலிகுல்ஸோடு இன்ட்ராக்ட் ஆகிறதுனால சிதறடிக்கப்படுது. அதை தான் நம்ம ரேலே ஸ்கேட்ரிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரேலே ஸ்கேட்ரிங் லாவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த லா வந்து என்ன சொல்லுதுன்னா, த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் லைட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ் லென்த். இந்த லா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு லைட்டோட வேவ் லென்த் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து கம்மியாக ஸ்கேட்டர் ஆகும். அதே இது அந்த லைட்டோட வேவ் லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து அந்த லைட் வந்து அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். அதாவது அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேவ் லென்த். அதனால தான் நமக்கு வந்து வானம் ப்ளூ கலரில் தெரியுது. ஏன்னா சூரியன்லேருந்து வர்ற லைட் வந்து ஒயிட் கலர். ஒயிட் லைட் வந்து விப்ஜிஆர் அப்படிங்கிற 7 கலரையுமே கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 7 கலரில் ரெட் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேவ் லென்த் வந்து ஹை, அதனால் அது வந்து அவ்வளோ ஸ்கேட்டர் ஆகாது. ஆனால் ப்ளூ கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேவ் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் ப்ளூ கலர் வந்து அதிகமாக ஸ்கேட்டர் ஆகி வானம் வந்து நமக்கு ப்ளூ கலரில் தெரியுது. அதே இது சன் ரைஸ் ஆகும்போதோ இல்லைனா சன் செட் ஆகும்போதோ வானம் வந்து ரெட் கலராக இல்லைனா ஆரஞ்சு கலராக தெரியறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, அந்த டைமில் வந்து சூரியனுக்கும் எர்த்துக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால சன்லைட் வந்து பூமியை ரீச் ஆகுறதுக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. அதனால ப்ளூ கலர் வந்து ஷார்ட் வேவ் லென்த்துனால அது வந்து டக்குன்னு ஸ்கேட்டர் ஆகி வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரீச் ஆகாது. ஆனால் ரெட் கலர் வந்து ஹை வேவ் லென்த்துனால அது வந்து நம்மளை ரீச் ஆகுது. அதனால தான் சன் ரைஸ் ஆகும்போதோ சன் செட் ஆகும்போதோ வந்து வானம் ரெட் கலராக தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து ராமன் ஸ்கேட்ரிங் ஆர் ராமன் எஃபெக்ட். ராமன் ஸ்கேட்ரிங் வந்து என்ன சொல்லுதுன்னா, த இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் பியூர் லிக்யூட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் சாலிட்ஸ் விச் லீட்ஸ் டு சேஞ்ச் இன் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. அதாவது லைட்டு வந்து பியூர் லிக்யூடோடையோ இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் சாலிடான ஒரு மெட்டீரியலோடையோ இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா அந்த லைட்டோட வேவ் லென்த்தில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதை தான் நம்ம ராமன் ஸ்கேட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ராமன் ஸ்கேட்ரிங் வந்து ஸ்டோக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸுங்கிற 2 கேட்டகரியாக இருக்குது. அதில் ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்ரிங் வந்து என்னென்னா, இன்சிடெண்ட் லைட்டோட வேவ் லென்த்து வந்து ஸ்கேட்டர்ட் ஆனால் அந்த லைட்டோட வேவ் லென்த்து கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். அதே இது ஆன்டி ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்ரிங்னா, இன்சிடெண்ட் லைட்டோட அந்த வேவ் லென்த் வந்து ஸ்கேட்டரிங் அந்த லைட்டோட வேவ் லென்த்து கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம ஆன்டி ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்ரிங்னு சொல்கிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்கேட்ரிங்னா என்னென்னு பார்த்தோம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்ரிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரேலே ஸ்கேட்ரிங் பார்த்தோம், தென் ஃபைனலாக ராமன் ஸ்கேட்ரிங்னா என்னென்னு பார்த்தோம். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.